ఆత్మయే దేవుడు, పరమాత్మ, బ్రహ్మము. ఆత్మయే పట్టబయలు, ఆత్మయే నిత్యము, ఆత్మయే నిర్వికారము, నిర్వికల్పము, ఆత్మయే శాశ్వతము. సృష్టి తిది లయములకు మూలమై అనాదియై అనంతమైనదే ఆత్మ. అసలమై అమరమై సాక్షిభూతమైనదే ఆత్మ. పుట్టుడ పెరుగుడ మరణించుడ అనునున్నది లేయుండున్నదే ఆత్మ. అంతర్యామి అయి సూత్రధారి అయి సచ్చిదానందమై ఉంటున్నదే ఆత్మ. ఆత్మ అనుభవమే జీవిత ఉద్దేశము. ఆత్మ విసారము వివేక వైరాగ్యములే ఆత్మ అనుభవము దారి మనసుత్తిచే ఆత్మ అనుభవము ఏర్పడును. భక్తి, జప, తారణ, ధ్యాన, సమాధి అను 5 సోపానములు దాండిన అప్పుడే ఆత్మ అనుభవమునకు సరిసిట్టియ యగున్నది. ప్రారబ్ధము ఇది ఆత్మ అనుభవముకు பிரதான ஹேதுவகுமு. ஜெயவோம். இதான் ஆத்மா போதம். அதே ஆத்மா ஞான போதனை, ஞானத்துக்கு உண்டான போதனை. சுயநினைவுடன் வாழ்க்கையை நடத்தணும். ஜப சாதனையுடன் உங்கள் உள்ளிருந்து தோற்றம். ஜப சாதனைன்னா தியானம் பண்றது ஜப சாதனை. அதாவது மந்திரத்தின் மூலமா பண்ணு, இல்ல ஓம் ஓம் சொல்லு, ஜெய ஓம் சொல்லு, ஏதோ ஒண்ணு அதை சொல்லி நம்ம உள்ளுக்குள்ளேயே உள்முகாந்திரமா புருவ மத்திய நோக்கி பார்த்து அந்த செய்யறது தான் ஜப சாதனை. ஜப சாதனை உங்கள் உள்ளிருந்து தோற்றமாகும். எண்ணங்களை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். ஜப சாதனை செய்து நமக்கு எண்ணம் தோன்றுது இல்லையா, அதெல்லாம் பின்பற்றணும். பரிசுத்தமான மனதுடன் சதா இருக்கவும். பிறரை எந்த சமயத்திலும் நிந்திக்க வேண்டாம். உண்மை, அன்பு, கருணை, சாந்தம், ஜீவகாருண்யம் இந்த குணாதிசயங்களை சதா வாழ்க்கையில் பின்பற்றணும். உங்கள் சக்திக்கு இயன்ற அளவு நிஷ்காமிய சேவை செய்யணும். எதிர்பார்க்காம செய்யற சேவைக்கு தான் நிஷ்காமிய சேவைன்னு பேரு. அதை எதிர்பார்த்து செய்யறது காமிய சேவை. இப்ப எதிர்பார்க்காம அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம செய்யற சேவை நிஷ்காமிய சேவை. அதான் உங்கள் சக்திக்கு இயன்ற அளவு நிஷ்காமிய சேவை செய்யலாம். 10 ரூபாவும் கொடுக்கலாம், 10,000 ரூபாவும் கொடுக்கலாம். நீங்கள் செய்யும் ஜப சாதனையை யாரும் அறியாவண்ணம் அதிக காலம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதாவது நம்ம தியானம் பண்ணும்போது யாருக்கும் தெரியாம ரொம்ப நேரம், இன்னைக்கு நேத்து நான் 10 நிமிஷம், இன்னைக்கு 15 நிமிஷம், நாளைக்கு 20 நிமிஷம், அது மாதிரி அதிகரிச்சுக்கின்னு அதிக காலம் செய்வதற்கு முயற்சி செய்யணும். அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நானே கடவுள் அல்லது பிரம்மம் அப்படின்றது. அகம் பிரம்மாஸ்மின்னா நானே கடவுள் அல்லது பிரம்மம் என்ற ஆத்ம சிந்தனையுடன் இருக்கணும். நம்ம கடவுளும் நம்மளும் ஒண்ணு தானே அப்படின்னு நினைச்சு தியானம் பண்ணணும். எல்லா உயிர்களையும் பொருள்களையும் பரபிரம்மமாகவே பார்க்கணும். அவ்வப்போது இயற்கையை பார்த்து ஆனந்தம் அடைஞ்சு அதுல ஆனந்தமா இருக்கலாம். அவ்வப்போது இயற்கையை பார்த்து ஆனந்தம் அடையணும். ஓய்வு இருக்கும் சமயங்களில் எல்லாம் ஓம் மந்திரத்தை ஜபிக்கலாம். உங்களுக்கு இஷ்டமான சமயங்களில் மௌனம், உபவாசம் அனுசரித்து வைராகியத்துடன் ஜபசாதனை செய்யவும். படுக்கைக்கு போகும்பொழுதும் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் பொழுதும் உடனே கடவுளோட நினைவோட வணக்கத்துடன் அதிகாலை ஜபம் செய்து அடிக்கடிக்கு கடவுளோட நினைவோடு அதிகாலையில ஜபம் செய்யணும். எப்பொழுதும் புன்சிரிப்புடனும் சந்தோஷத்துடனும் ஆனந்தமாக இருக்கணும். எப்பவுமே व्यसனமா இருக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலும் கடவுள் மீது ஆதாரப்பட்டு இருக்கவும். கடவுள் பார்த்துப்பார் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அர்ப்பணம் அங்க பண்ணிட்டு நம்ம அவரோட ஆதாரப்பட்டு இருக்கலாம். இது ஞான போதனை.
ஞான மார்க்கம். ஞானம் அடையறதுக்கு ஞான மார்க்கம் இருக்கு. அதாவது ஓங்கார சாமி ஞானம் அடையறதுக்கு சத்தியம் இருக்கிறது ஜாக்கிரதைன்னு சொன்னார். சத்தியம்தான் உன் சுயரூபம். சத்தியத்தை பின்பற்றி கெட்ட குணங்களை அகற்றவும், சாதனை செய்து சத்தியத்தை அடையவும். சத்தியத்தை அடைந்து ஞானியாவாய். உன்னை நீ அறிய வேண்டும், பகுத்தறிதல் வேண்டும், ஒற்றுமையுடன் வாழ வேண்டும், அகங்காரத்தை அகற்ற வேண்டும், தருமத்தை பின்பற்ற வேண்டும், நிமிர்ந்து உட்கார வேண்டும், கண்களை மூட வேண்டும், குரு ஸ்லோகத்தை உச்சரிக்க வேண்டும், ஓம் ஜபம் சதா செய்ய வேண்டும். தன்னை அறிந்து கொள்வதற்கு இது சாஸ்வதமான பேர் கிடைக்கும். ஞான மார்க்கம். பக்தி, ஜபா, தாரணா, தியானா, சமாதி இது ஞானம் அடைவதற்கு உண்டான வழிமுறைகள். ஞானம் அடைய முக்கிய தர்மங்கள் என்னென்ன பின்பற்றணும்னா, சத்தியத்தை கடைபிடிக்கணும், அன்பா இருக்கணும், எல்லா உயிர்களிடத்துல அன்புடன் இருக்கணும், ஜீவகாருண்யமா இருக்கணும், நிஷ்காமிய சேவை செய்யணும், சாந்தம், எப்பவும் சாப்பிட்டா பேசணும், சாந்தமா இருக்கணும், கடுகடுன்னு இல்லாம. அது ஞானம் அடைய முக்கிய அனுஷ்டானங்கள்: சாத்வீக ஆகாரம், மௌனம், உபவாசம், ஏகாந்தம், வைராக்கியம். இது ஞானமடைய அனுஷ்டானங்கள். ஞானமடைய நிபந்தனைகள்: ஆத்ம விசாரணை. எப்பவும் நம்ம ஞான தொடர்புள்ள ஆன்மீக தொடர்புள்ள ஆளுங்க கிட்ட விசாரணை செஞ்சுக்கினே இருக்கணும், பக்தியை பத்தி பேசிக்கினே இருக்கணும். அந்த பல புத்தகங்கள்லாம் ஆன்மீக புத்தகங்கள்லாம் படிக்கலாம். ஆத்ம விசாரணை செய்யணும், விவேக வைராகத்துடன் இருக்கணும். குரு கடாட்சம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். வைராகியம் பின்பற்றணும். பிராரப்தம், வைராகியம் இருந்தா கூட பிராரப்தம் அனுபவிச்சுதான் தீரணும். சத்தியம் கடைப்பிடி, பொறுமையுடன் இரு, பரிசுத்தமாயிரு, புன்சிரிப்புடன் இரு, சிரத்தையுடன் இரு. அது ஞானமடைய நிபந்தனை. அன்பு பாராட்டணும், உதவி செய்யணும், உண்மை பேசணும், ஜீவகாரண்யமா இருக்கணும், சாந்தமா இருக்கணும். அதுதான் ஞானமடைய நிபந்தனை. இது உலக சமாதான சங்கம் அது சொல்லியாச்ச 15. அதாவது அவர் காலையில எப்படி இருக்கணும், ஜபம் செய்யணும், வெடிகாலம், அது 15 கொள்கையை ஏற்படுத்தி இருக்கிறாரு சுவாமி பரமஹம்ச ஓங்கார சுவாமிகள். நிர்ணயிக்கப்பட்ட உலக மத சங்கத்தின் அங்கத்தினர் ஒவ்வொருவரும் தினசரி வாழ்க்கையில் அனுசரிக்க வேண்டிய 15 உறுதிமொழிகள். நான் தினதோறும் இரவில் உறங்குவதற்கு முன்பும் அதிகாலையில் தொழில் எழுவதற்கு முன்பும் கடவுள் சிந்தனையுடன் கடவுள் ஜப சாதனையை செய்வேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். நான் தினந்தோறும் 7 தடவைகள், அதாவது சூரிய உதயத்தின் போதும், அது ஒரு காரியத்தை மேற்கொள்வதற்கு முன்பும், மேற்கொண்ட காரியத்தை பூர்த்தி செய்த பிறகும், உணவு உட்கொள்வதற்கு முன்பும், உண்ட பிறகும், ஓய்வு நேரத்தின் போது, சூரிய அஸ்தமனத்தின் போதும், இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பும், அதிகாலையில் தொழில் எழுவதற்கு முன்பும் கடவுளை சிந்திப்பேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். கடவுள் சர்வ வியாபகம் உள்ளவர். கடவுள் எல்லாவற்றையும் இயக்குபவராகவும் கட்டுப்பாடு செய்பவராகவும் காப்பவராகவும் இருக்கின்றார். அவர் முடிவான உண்மையை கடவுள் முடிவான உண்மையை பின்பற்றுவேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். பஞ்சபூதங்களும் எல்லா ஜீவராட்சிகளுக்கும் ஒன்றுக்கொன்று பரஸ்பர உறவுடன் சேவை புரிந்து செயல்படுவதின் அபூர்வ தோற்றமே இந்த பிரபஞ்சம். இவைகளின்றி நாம் தனித்து வாழ முடியாது என்கின்ற உண்மையை நான் உணர்வேன் என்று உறுதி கூறுகிறேன். உண்மை, அன்பு, தன்னலமற்ற சேவை, ஜீவகாருண்யம், அகிம்சை, இரக்கம், தீரம், மன்னிக்கும் தன்மை, களவாமை, கொல்லாமை, அமைதி, சமாதான போக்கு, நேர்மை, ஒற்றுமை, சாந்தம், சந்தோஷம் ஆகிய நற்பண்புகளை என்னுடைய தினசரி வாழ்க்கையில்
கடைபிடிப்பேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். என் மனம் முற்று பெற்ற நிலை அடையவும் பிறவியின் பயனை அடையவும் தன்னைத்தான் உணர்தல் அல்லது விடுதலை அல்லது விமோச்சனம் அடைய நான் சமயத்தை எனது தினசரி வாழ்க்கை துறையில் பின்பற்றுவேன் என்று உறுதி கூறுகிறேன். விவேகமுடன் சீர்தூக்கி பார்க்கும் சக்தியை உபயோகித்து என்னுடைய தினசரி வாழ்க்கை துறையில் எண்ணங்கள், பேச்சுக்கள், செயல்கள் ஆகியவற்றில் தூய்மையாக அபிவிருத்தி செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். நான் உலகில் எல்லா மனிதர்களையும் ஜீவராட்சிகளையும் சமமாக பாவித்து உலகில் எல்லாவற்றின் சமத்துவத்தையும் பராமரிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். மனித வர்க்கத்திற்கும் மற்ற ஜீவராசிகளின் நலனுக்கும் உலகில் முன்னேற்றத்திற்காகவும் என்னால் சிறப்பாக முடிந்தவரை சேவை செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். நான் உலகில் எவரையும் வெறுக்க மாட்டேன், மனிதர்களை எவ்வித வித்தியாசமும் பார்க்க மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். நான் எளிய, தூய்மையான, உரிய வாழ்க்கையை நடத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். எல்லாவித தொழில்களின் சமத்துவத்தை நான் புரிந்து கொள்வேன் என்றும் உலக முன்னேற்றத்திற்காக வெவ்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் உலகில் எல்லா மனிதர்களையும் சமமாக பாவித்து ஒற்றுமை, அமைதி, முன்னேற்றம், சம அந்தஸ்து, சம மரியாதை, சமநோக்கு முதலியவைகளை பராமரிப்பேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். மன வாழ்க்கையின் குறிக்கோளை உணர்ந்து நாங்கள் தம்பதிகள், அதாவது கணவன் மனைவி இருவரும் தூய்மையான குடும்ப வாழ்க்கை நடத்தி எங்களுடைய வாழ்க்கையை தன்னைத்தான் உணர்தல் நிலையை அடைய அர்ப்பணித்துக் கொள்வோம் என்று நான் உறுதி கூறுகிறேன். பிள்ளைகள் தாய் தந்தையருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும், மாணாக்கர் ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், தம்பதியர் உறவினருக்கு புரிய வேண்டிய கடமைகளையும், மற்றவர்களுக்கும் ஜீவராட்சிகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளையும் நான் புரிந்து கொண்டு தூய்மையான வாழ்க்கையை நடத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். அனைவருக்கும் நண்பனாக இருந்து கொண்டு உலகத்திலேயே பேரின்பத்தை நாடுவேன் என்று உறுதி கூறுகிறேன். இதான் உலக சமாதானத்தின் போது உலக அபிமானிகள் கண்ட சாமி முதல்ல ஓங்கார சாமி வெளியிட்ட அறிக்கை. ஜெயவோம் ஜெயவோம் ஜெய ஜெயவோம் ஓம் 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 ஜெய ஜெயவோம். ஓம் ஜெயவோம் ஜெயவோம் ஜெய ஜெயவோம். ஆத்மாவே கடவுள் அல்லது பரமாத்மா அல்லது பிரம்மா. ஆத்மாவே வெட்டவெளி. ஆத்மாவே நித்தியமானது, ரூபமற்றது, நினைவற்றது. ஆத்மாவே சாஸ்வதமானது. ஆக்கல், காத்தல், அழித்தலுக்கு காரணமாகி இவை எல்லாம் கடந்திருப்பதே ஆத்மா. நிச்சலமாகவும் பரிபூர்ணமாகவும் ஏகத்துவமாகவும் அனாதியாகவும் எங்கும் நிறைந்ததாகவும் இருப்பதே ஆத்மா. அசலமாகவும் அமரமாகவும் சாட்சிபூதமாகவும் இருப்பதே ஆத்மா. பிறப்பு, வளர்ப்பு, இறப்பதே ஆத்மா. எங்கும் பரவியுள்ளதாகவும் சூத்திரதாரியாகவும் சச்சிதானந்தமாகவும் இருப்பதுதான் ஆத்மா. ஆத்மா அனுபவமே வாழ்க்கையின் நோக்கமாகும். ஆத்ம விசாரணை, விவேகம், வைராகியங்களே ஆத்மா அனுபவம் பெற வழியாகும். மனம் பரிபக்குவமானால் ஆத்மா அனுபவம் உண்டாகும். பக்தி, ஜபம், தாரணை, தியானம், சமாதி ஆகிய 5 படிகளின் மூலம் ஆத்மா அனுபவம் பெறலாம். குரு உபதேசம், குரு கடாட்சம், பிராரப்தம் ஆகிய இவைகள் ஆத்மா அனுபவம் பெறுவதற்கு மிகவும் அவசியமாகும். ஜெயோம்.